ஹே கைஸ், இன்றைக்கி வந்து பிரெட் அண்ட் முட்டையை வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நாங்களும் இதை யூடியூப் பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பிரெட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த 5 பிரெட்டையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒரு பேனில் மாற்றிட்டு அதை நம்ம லோ ஃப்ளேம் லைட்டாக கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்டாக இருக்க பிரெட் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக மாறும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பிளேட் இல்லாட்டி பவுலில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம இப்போதைக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கோம். ஸோ இது கூட வந்து ஒரு 5 முட்டை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதோட ஓடெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து நல்லா எவ்வளோ குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயம், தக்காளி, நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது கூடயே நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா சேர்கிற மாதிரி அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கிளறிட்டு ஒரு 4 மினிட்ஸ் கழித்து இறக்கி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெட் எடுத்து ஒரு 2 பிரெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நாங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் அப்படியே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு லேயர் கீழே வச்சு ப்ரெட்டு வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி இருக்கதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிரெட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, ஸோ அதை இந்த முட்டைக்குள்ளே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா எல்லா இடத்துலையும் பரப்புற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த மொறுன்னு வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட்டு, அதுலேயே நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சைடில் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நம்ம இப்போ டிப் பண்ணது எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியான வந்து ப்ரெட் வித் முட்டை ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.